லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் போட்ட அந்த லாஸ்ட் வீடியோவுக்கு எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில காரணங்கள் மட்டுமே நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து அதை ஜஸ்ட் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ப்ராப்பராக அதை டிலீட் பண்ண கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, சமூக சீரழிவு எங்கேருந்து வருதுன்னா, என்ன ஒரு விஷயத்தை பாதிக்கப்படாத வரைக்கும் அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருக்கும். சீரழிவுன்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒருத்தனுக்கு உதவி பண்ண வேணாம், ஒரு வாய் சாப்பாடு வாங்கி தர வேணாம், பட் நீங்கள் போகிற பாதையில் ஒரு முள்ளோ கல்லோ இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு போகலாம். மேபி அதை நீங்கள் எடுத்து போடலைன்னா அந்த இடத்துல குழியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அபாய விஷயங்களாக கூட இருக்கலாம். எனக்கு என்னை சுற்றி விஷயங்கள்லாம் நான் இதனால் வரைக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. ஏன்னா அது என்ன பாதிக்காத வரைக்கும் நான் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலை. ஏன்னா இப்போ நான் பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் சூழ்நிலை மட்டும் கிடையாது. நீங்கள் சொசைட்டியில் யாரை எப்படி வேணால் நீங்கள் எப்படி சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி போய்க்கோங்க. பட் கவர்மெண்ட் மூலிமா நமக்கு ஒரு ஃபண்டு கிடச்சி, அது மூலிமா ஒரு பில்டிங் கிடச்சி, அதுக்கு உண்டான வசதிக வாய்ப்புகள் பண்ணி, அது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னு தான் நமக்கு ஒரு கட்டிடங்கள் உருவாக்கப்படுது. அது யூஸ் பண்ணாமலே நம்ம வைக்க என்ன ஆகுனா, அது தவறான விஷயங்களுக்கு போகின்றவன அது பராமரிப்பு இல்லாதனால தான் இந்த ஒரு நிலைமை நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மேபி இருக்கிற அதிகாரிகள், எங்களை சுற்றி இருக்கிற ஏரியா அதிகாரிகள் அந்த இடத்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அது எத்தனையோ விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். சுய உதவி பெண்களுக்கு ஒரு ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நியர்பை இருக்கிற அந்த சுகாதார மையத்துக்கு எக்ஸ்டென்ஸ் பெட்டு போடுற பேஷண்ட்ஸாக இது பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த இடத்த லைப்ரரியாக எதாவது இருந்துச்சு, பட் இருந்தாலுமே அது இன்னும் எஜுகேஷன் சிஸ்டமாக இன்னும் கொண்டு வரலாம், அங்கன்வாடி பள்ளிக்கூடங்களாக கொண்டு வரலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். தொழில் முனைவோர்களுக்கு ஒரு கன்சல்டிங் ஆஃபீஸை கொண்டு வரலாம், ஈவன் ரேஷன் ஆஃபீஸை கொண்டு வரலாம். அது இந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை எட்டி அது மக்களுடைய கண் பார்வையில் இது இப்படி தான் நம்ம மிஸ்யூஸ் பண்ணணும் என்னட்டு ஒரு தாக்கத்தை உருவாக்குனது என்டையர்லி நம்ம எல்லாரோட தவறுந்தான். பட் சில நேரங்கள் சிலருடைய தேவைகளுக்காக மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணுறோம். வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா, வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி, வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல்ன்ற போது எப்போவாவது ஒரு தடவை தான் நான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன், இதுக்காக நான் ரிசல்ட் எடுப்பேன்னு கிடையாது. எல்லாமே இந்த வார்டு கவுன்சிலர் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஏரியா உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலுமே இது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். பிகாஸ் கவர்மெண்ட் மூலிமா ஒரு பதவிக்கு நம்ம வந்துட்டோன்னும் போதே அதை பராமரிக்கிறதும் அதை சார்ந்த விஷயங்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருது. பிகாஸ் மெயின்டெனன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திரும்ப ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். பட் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அவ்வளோ ஆதரவும் அன்பும் தெரிவித்தேன். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லியுமே ஒரு நரக வேதனை. நீங்கள் கண்ணு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் அப்போசிட்டில் 2 பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சரக்கு பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்ருப்பாங்க. எல்லாமே நெய்பர்ஹுட்டு தான். பட் கூச்சம் இல்லாமல் செய்யும் செயல்களை நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஈவன் தோ இதெல்லாம் நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி போட்டேன்னா இந்த இடத்துல நான் ஒரு வில்லனாக தான் போய்ட்டு பண்ணுவேன். நோ இஷ்யூ, பிகாஸ் இது என்ன பாதிக்குது. நான் நிறைய இடத்துல கேட்கல. ஒரு சில பிக்சர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கோயிலை சுற்றி இருக்கிற விஷயங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது புனிதமான இடத்தை இன்னும் என்ன மாதிரி அசுத்தம் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் பாதிப்புக்கு உள்ளாக்கலாம், என்ன மாதிரி சொசைட்டியை நம்ம அழிக்கலாம்ன்றதுக்கு நிறைய வீடியோக்கள் இருக்குது. பட் இது போல் வீடியோக்கள் இனி தட்டி கேட்கப்படும். தவறுகள் இருந்தால் கேட்கத்தான் படும். ஏன்னா இதை நான் சும்மா சொல்ல கிடையாது. சொசைட்டியில் வருங்காலத்தில் நம் பிள்ளைகள் யாராக இருந்தாலுமே இதனால் அவர்களோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி போகக்கூடாது. அதனால் நான் சொல்கிறேன். பட் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும். சொசைட்டியில் எங்கே தப்பு நடந்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு விட்னஸ் ப்ரூஃபோடு இருந்தால் நம்ம அதிலேருந்து திருத்தி அந்த இடத்தையும் சமூகத்தையும் நல்லபடியாக கொண்டு வரலாம். மேலும் எங்க கூட கொஞ்சம் இணைஞ்சிருங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் அண்ட் ஆதரவு வேணும். ஏன்னா இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டதில்லை, எல்லோரோட சம்மந்தப்பட்டதான். ஒரு இடத்துல ஒரு அழுக்கை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த இடமும் சுத்தமாகுன்றது என்னோடய கோட்பாடு. ஸோ நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும்.